1-to-1 ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சேனல்ல தொடர்ந்து ஜோதிடம் தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் கேது மற்ற கிரகங்களோடு சேரும்போது என்ன மாதிரியான தாக்கத்தையும் பலனையும் ஏற்படுத்தும் அப்படின்றத பற்றி மூத்த பத்திரிகையாளரும் ஜோதிட ஆய்வாளருமான திரு ராஜேந்திரன் அவர்களிடம் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. சார், நம்ம ஏற்கனவே கேது திசை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துருக்கோம். 12 இடங்களில் கேது நிற்கும் போது என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படின்றத ரொம்ப அழகாக தெளிவாக சொல்லியிருக்கீங்க. இன்னைக்கு கேது கூட மற்ற கிரகங்கள் சேரும்போது என்ன தாக்கம், என்ன பலன் கிடைக்கும் அப்படின்றத பற்றி சொல்லுங்கள் சார். நல்ல சப்ஜெக்டுமா, இது எல்லாருக்குமே பயன்படும். ஏன்னா சாதாரணமாக கேது ஒரு கிரகங்களோட சேரும்போது என்னென்ன தாக்கத்தை ஏற்படும், குடும்பமான வரைக்குமே கேது எந்த கிரகத்தோடு சேர்ந்தாலும் ஒரு பாசிட்டிவான தாக்கத்தை ஏற்படுத்துறது இல்லை. இது அனுபவ ரீதியாக நம்ம உணர்ந்துக்கக்கூடிய ஒரு உண்மையாக இருக்குது. இந்த இடத்துல பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு கேதுவோட சேர்க்கை மட்டும் இல்லை, கேது ஒரு கிரகத்தோடு சேர்ந்தாலும் சரி, பார்வை செய்தாலும் சரி. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா கேதுவை சூரியன் பார்த்தா என்ன, சந்திரன் பார்த்தா என்ன, இப்படி பார்வை சேர்க்கை ரெண்டுமே அந்த கிரகத்தோட தொடர்பு அப்படின்னு எடுத்துக்குவோம். இப்போ முதல்ல சூரியன்லேருந்து பார்ப்போம். பொதுவாக கேது பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்னது தான், ஸ்பீட் பிரேக்கர். அது என்ன சொல்கிறது, முதல்ல போகிற மாட்டை மூஞ்சில் அடித்த கதையாம்பாங்க. ஏர்லாம் லைனாக போயிட்டுருக்குன்னா முதல்ல போகிற ஏர் அடிச்சிட்டிங்கன்னா பின்னாடி வர மாடெலாம் அப்படியே நின்றுக்கும்ல. அது மாதிரி இவருக்கு பிரேக் போடுற வேலை தான் இவருக்கு. பிரேக் இன்ஸ்பெக்டர்னு கூட வச்சுக்கோங்களேன். கேது அந்த வேலையை தான் செய்யும். இப்போ சூரியனுங்கிறது ஒரு தலையாய கிரகம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதானே தலை. ஆமாம், சூரியன் தான் ஒரு எல்லா கிரகங்களுக்கும் ஹெட்டுங்கும்போது, அப்போ எல்லா கிரகத்தோட கண்ட்ரோலும் சூரியன்கிட்ட இருக்குன்னா, அந்த சூரியனுக்கு ஒரு நல்ல மனிதர்களோட பார்வை நம்ம மேலே படும்போது நமக்கு ஒரு நிறைவு கிடைக்கும். நம்மளுடைய ஒரு மோசமான ஆட்களோட பார்வை படும்போது நமக்கு ஒரு அச்சம் ஏற்படும்ல. அப்போ நம்மளோட செயல்பாடுகளில் ஒரு தடையும் குறையும் இருக்கும் இல்லையா, இதுதான். அப்போ சூரியன் அப்படிங்கிறது ஒளி கிரகம் இல்லையா. ஆமாம், அந்த ஒளி கிரகம் கண்டிப்பாக நமக்கு தேவை. எப்படி பகலில் சூரிய வெளிச்சம் தேவை இல்லையா, இல்லைன்னா எப்படி பொழுது விடிஞ்சது தெரியும். எல்லா மூலிகைகள், செடி கொடிகள் எல்லாம் உணவு தயாரிப்பு எல்லாமே தானே. இல்லை, சூரியன் எல்லாத்துக்குமே உதவக்கூடியது. சூரியன் இல்லாமல் எதுவும் ஆகாது இல்லை. அந்த சூரியனோட கேது சம்மந்தப்படும் போது என்னாச்சு, கிரகணம் ஆகிடுது இல்லையா. நம்ம சாதாரணமாக கிராமத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, பாம்பு சூரியனை முழுங்கிடுச்சு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அந்த இடத்துல என்னன்னா, வெளிச்சத்தை, சூரியனோட வெளிச்சத்தை சுத்தமாக மறைச்சிடுது அது. அப்போ இருள் பண்ணிடுது இல்லை. அப்போ சூரியனோட கேது சேரும்போது அவங்களுடைய வளர்ச்சி, டெவலப்மெண்ட்டு, அடுத்தடுத்த நோக்கிய பயணம் இருக்குல்ல, இதையெல்லாம் இருள் சூழ வச்சிடுதில்ல, அது கிரகண தோஷமாக மாறிடும். அப்போ கேது அங்கே போனால் அப்படி ஆகிடுதா. அதே தான் சந்திரனுக்கும். இப்போ சூரியன் என்ன சொல்கிறோம், ஆன்மாங்கிறோம். சந்திரனுங்கிறது உடலுங்கிறோம். அப்போ சந்திரனும் ஒரு வகையில் இன்னொரு வெளிச்சம் தானே. ஒரு நாள் முழுக்க 24 ஹவர்ஸும் சூரியன் உதிச்சிக்கிட்டு இருந்தால் என்ன ஆகும், எங்கே போய் தூங்குறது. பகல் புறா உடம்பு பூமியெல்லாம் ஹீட் ஆச்சுன்னா இரவு அந்த வெளிச்சம், சந்திரனுடைய ஒளி, அதே சமயத்தில் இருள், குளிர்ந்த ஒளி அது. அதில் பூமி குளிரணும் இல்லையா. அப்போ அது இல்லாமல் என்ன பண்ண முடியும், அங்கே போய் கேது மாட்டிக்கிச்சுன்னா என்ன ஆகும், இங்கே ஒரு கிரகணம்னா அங்கே ஒரு கிரகணம் ஆகிடுது இல்லை, சந்திர கிரகணம் ஆகிடுது. அப்போ சந்திரனோட அது சேரும்போது எப்படின்னா, அது சூரியன் ஆன்மா. அப்போ மனசளவுலேயே பார்த்தீங்கன்னா ஏதோ தனக்குள்ளே ஏதோ பாதிப்பு இருக்கிறதா, இருக்குதோ இல்லையா, அப்படி ஒரு பாதிப்பு இருக்கிறதா அந்த உணர்வுகளுக்குள்ளே அவங்களுக்கு இருக்கும். அடுத்தது சந்திரனுக்கு வரும்போது என்னாச்சுன்னா, அடிக்கடி உணர்ச்சி வசப்படுறாங்கல்ல, இல்லைன்னா எது பேசணுமோ அதை பேச விடுவாங்க. அதாவது என்ன, எதுக்கெடுத்தாலும் சில பேர் பயப்படுவாங்க, ஒன்றுமே இருக்காது பயப்படுவாங்க இல்லையா. அது இப்படி இல்லைன்னா சில பேர் பார்த்திங்கன்னா நல்ல விஷயங்களை உடனே செய்ய மாட்டாங்க, கெட்ட விஷயத்தை பட்டுப்பட்டு செஞ்சிருவாங்கல்ல. இப்படியெல்லாம் ஏடாகூடமாக இருக்குது இல்லையா. இதெல்லாம் பார்த்திங்கன்னா சந்திரனோட அங்கே சேரும்போது அதுவும் ஒரு வகையில் கிரகண தோஷம்தான். அப்போ அந்த மனசை அலைப்பாய விட்டுடுது. அவங்களுக்கு எதுவுமே நம்ம இந்த உலகத்தில் நமக்கு எதுவுமே எது செஞ்சாலும் தடையாக வந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி கேது அந்த சூரியனும் சந்திரனும் ஒரு 2 கண்ணு இல்லையா. சைவத்துலேயும் பார்த்தீங்கன்னா, வைணவத்தில் பார்த்தாலும் சூரியனும் சந்திரனும் அங்கே சிவனுக்கு 2 கண்ணுன்னா அங்கே விஷ்ணு. அப்பேற்பட்ட சூரியனோடையும் சந்திரனோடையும் கேது சேரும்போது அந்த ஒளி வெள்ளம், அவங்களோட சிந்தனை ஆற்றல், அவங்களோட செயல்பாடு ஆற்றல் எல்லாமே கிட்டத்தட்ட முடக்கப்படுதுங்கிறது தான் கேதுவால் கிடைக்கக்கூடிய ஒன்றா இருக்குது. வாழ்க்கையின் மீது வெறுப்பை ஏற்படுத்தக்கூடிய இல்லை, அது அவங்களோட நடக்கிற சம்பவங்களை வளர்ச்சியை தான் மேக்சிமம் பாதிக்குது. இது சிந்தனைன்னு சொல்கிறதுனால சிந்தனையில் அவங்களால பண்ண முடியல, ஒரு விஷயத்தை யோசித்து செய்யணும் இல்லையா. அப்போ அங்கே ஆன்மா இருக்கும்போது அங்கே பார்த்திங்கன்னா சூரியனுக்கு கண் ஒரு உதாரணம் இல்லை, கண்களில் கூட பாதிப்பு வருது. அப்போ உயர்ந்த இடத்துல இருந்தால் கூட அதுக்குரிய அந்த முழுமையான அதிகாரத்தை பயன்படுத்துறது, அந்த பொசிஷனை பயன்படுத்திக்கிறது, இதுக்கெல்லாமே சில நேரங்களில் தடை வருது. அதுதான் சூரியனுக்கும் சந்திரனுக்கும். செவ்வாய் அப்படின்னு பார்க்கும்போது செவ்வாய் ரத்தத்துக்குரிய கிரகம் இல்லையா, வீரியத்துக்குரிய கிரகம் இல்லையா. இந்த செவ்வாயோட கேது சேரும்போது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா,
அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த ரத்தத்தில் உள்ள அணுக்கள் இருக்குல்ல அதில் வந்து குறைபாடுகள் ஏற்படுது அல்லது மாறுபாடுகள் ஏற்படுது. உதாரணத்துக்கு ஹீமோகுளோபின் இருக்குது இல்லையா, ரத்தத்தில் உள்ள சிவப்பணு, இது வந்து அந்த கவுண்ட் வந்து அவங்களுக்கு குறைஞ்சிடுது. அப்போ அது உடலில் சில மாற்றங்களை ஏற்படுத்தும்ல. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரத்தத்துலேருந்து தானே உடலோட உணர்ச்சிகள் இருக்குல்ல, அந்த உணர்ச்சிகளை கையை வச்சிடுது. அப்போ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா சாதாரணமாக ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஈர்ப்பு, அதை தாண்டின ஒரு உணர்ச்சி, அந்த வேகம் இருக்குல்ல, அது செவ்வாயோட கேது சம்மந்தப்படும் போது பார்த்திங்கன்னா அந்த உணர்ச்சிகளை வந்து ரொம்ப கொஞ்சம் கட்டுப்படுத்திடுது. சில இடங்களில் பார்த்திங்கன்னா இது வந்து இந்த உணர்ச்சிகள் குறைஞ்சாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இது என்ன அது என்ன சொன்னாலும் இவனுக்கு கோபமே வர மாட்டேங்குது, அப்படி ஆகிடுது. சில இடங்களில் என்ன பண்ணிடுதுன்னா எதுக்கு எடுத்தாலும் டென்ஷன் ஆகுறாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு சூழலை உருவாக்கி விட்டுடுது. இது செவ்வாயோடு சேரும்போது. இந்த புதனோட சேரும்போது ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும். புதன் அப்படிங்கிறது இளமை இல்லையா. இப்போது எனக்கு அவர் ஃப்ரெண்டு நீங்கள் ஃப்ரெண்டுன்னா அந்த நட்புன்னு ஒன்று இருக்குல்ல, நட்பை குறிக்கக்கூடிய கிரகம் வந்து புதன் தான். புதன் நல்லா இருந்தால் தான் நல்ல நண்பர்கள் வருவாங்க. புதன் தானே பிஆர்ஓன்னு சொல்கிறோம். அதாவது ஒரு பொருளையும் இன்னொரு பொருளையும் இணைக்கிறது, ஒரு பகுதியையும் இன்னொரு பகுதியும் இணைக்கிறது. இந்த இணைப்பு சம்பந்தப்பட்ட தூதர்கள்னு சொல்கிறோம்ல, ஒரு நாட்டுக்கு இன்னொரு இடையில தூதுவர்கள், இது எல்லாமே இந்த இணைப்பு சம்பந்தப்பட்ட வேலைகள் செய்கிறது பூராவே வந்து பார்த்திங்கன்னா புதன் தானே. அந்த புதனோட கேது சேரும்போது என்ன ஆகும், நண்பர்களாக இருப்பாங்க. இப்போ புதனோட கேது சேர்ந்த பல பேர் பார்த்திங்கன்னா நட்பை ஒழுங்காகவே மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. அடுத்தது புதன் தான் ஜோதிடத்துக்குரிய கிரகம் இல்லையா. இப்போது நட்புக்கு அந்த இடத்துல மிஸ் ஆகுது. அந்த புதன் சம்மந்தப்பட்ட மீடியா, தகவல் தொடர்பு, இந்த பப்ளிக் ரிலேஷன், இந்த பட்ட எல்லா தொடர்புகளுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அவங்களே எடுத்துக்கிறாங்க. கல்வி அது ரொம்ப முக்கியம். புதனுக்கு வந்து கல்வி ரொம்ப முக்கியம் இல்லையா. இப்போ ஒரு பிள்ளை படிக்குதுன்னா இப்போ புதன் நல்லா இருந்தால் தான் நல்லா படிக்குன்னு சொல்லுவோம். கல்வியிலையும் கோளாறு வருது. படித்தா மனசில் பதிய மாட்டேங்குதுல்ல, ஞாபக மறதி வந்துடுது, மனசில் நிற்க மாட்டுது. அடுத்தது கணக்கு இருக்குது இல்லையா, கணக்கு பிணக்கு ஆமணக்கு ஆகிடுது. அது ஒரு பக்கம் இருக்குது, அதெல்லாம் ஒரு பக்கம். ஜோதிடர்களுக்கே உரிய சேர்க்கை வந்து இந்த புதனும் கேதும் சம்மந்தப்பட்டாலே இந்த ஜோதிடமே சொல்லக்கூடாது. ஸோ அப்போ அந்த புதனோட கேது சேரும்போது இந்த மாதிரி இது என்ன சொல்லுவாங்கன்னா, புதன் அப்படிங்கிறது வந்து கிருஷ்ணராக எடுப்போம், கேதுங்கிறத பாம்பாக தானே எடுப்போம். அப்போ பாம்போட கிருஷ்ணன் எங்கே மல்லு கட்டுறாரு, காளிங்க நர்த்தனம்னு ஒரு இருக்குது இல்லையா, இந்த பாம்பை வந்து நடனமாடியே கொண்டாருன்னு ஒரு கதை எடுக்கிறோம் இல்லையா. அப்போ இவங்க எடுக்கிற எல்லா வேலைகளையும் பாம்பை சமாளிக்கிற மாதிரி இந்த கிருஷ்ணர்கள் சமாளிக்கணும். அப்போ புதன் அவங்களுக்கு எத்தனை இடத்த குறிக்கிறதுங்கிறது எல்லாத்தையும் சேர்த்து தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அந்த புதன் கேது சம்மந்தப்படும் போது அப்படி இருக்குது. அடுத்தது குரு கேது அப்படின்னு எடுக்கிறோம் இல்லையா. குருங்கிறது என்னத்தை குறிக்கிறது, அது ஒரு தூய்மையை குறிக்கிறது, ஆன்மீகத்தை குறிக்கிறது. இவர் வந்து அந்தனர் அப்படின்னு சொல்லுவோம் குரு அப்படிங்கிறது. அப்போ வந்து சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் நடத்தி வைக்கிறவர், நீதி போதனைகள் தர்மங்களை எல்லாம் அறிந்தவர். அங்கே போய் இது கலக்கும்போது அதுவும் ஒரு வகையில் சண்டால யோகம் ஆகிடுது. உயர்ந்த இடத்துல உட்காந்துட்டு சில்லறத்தனமான வேலை பார்த்துட்ருக்காங்க இல்லையா. அப்போ அது மாதிரி வரும்போது இப்போ அந்த இது நேரத்தில் இப்போ குரு புரியுதா உங்களுக்கு. அப்போ நீதியை போதிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறவங்க உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடியவங்க அதே மறந்துட்டு அதுக்கு புறம்பான வேலை செய்கிறாங்கல்ல, அந்த மாதிரி வேலையை கொடுத்துருது. அடுத்து இது நிதியை குறிக்கக்கூடிய கிரகம் இல்லையா, அதனால் பணத்தில் ரொம்ப அவங்களுக்கு டிஸ்டர்பன்சஸ் கொடுத்துருது. இது வந்து குருவுக்குரிய தகுதி உள்ளவர்கள் இல்லையா. குருங்கிறது நமக்கு ஆசானாக இருந்த வழிகாட்டக்கூடியவங்க. ஆசானுங்கிற பேரில் வந்துட்டு அதுக்கு புறம்பான சில வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு சில இதெல்லாம் இருக்குது. அதுக்கு என்ன மாற்றி ஏற்பாடு பண்ணிக்கிறது. இப்போ குரு அந்த மாதிரி கெட்டு போச்சுன்னா என்ன சொல்லலாம் உங்களுக்கு. குருவுக்கு வந்து அரச மரத்தை எடுத்துக்கலாமா, கேதுக்கு விநாயகரை எடுத்துக்கலாமா. அப்போ அரச மரத்துக்கு கீழ் உள்ள விநாயகரை வழிபடலாமா, வழிபடக்கூடாதா. இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குது. இப்போ முக்கியமாக அந்த கல்வித்துறையிலே பார்த்திங்கன்னா ஒரு தவறான விஷயத்தை எடுத்து இதுதான் சரின்னு பேசிகிட்டே இருப்பாங்க. அப்புறம் நம்ம இதெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த எவிடன்ஸ் எல்லாம் கொண்டு போய் கொடுத்தோம்னா இருக்கட்டும் பார்க்கலாம் அப்படிம்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஏன்னா அந்த இதில் வரமாட்டேது. நமக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வரணும்ல. ஸோ அந்த அறிவுத்தன்மை, அந்த நிதித்தன்மையை கெடுத்துடுது. அடுத்தது சுக்கிரனோட கேது சம்மந்தப்பட்டால் ரொம்ப கொடுமையான சேர்க்கையில் இது ஒரு சேர்க்கை. சுக்கிரனுங்கிறது உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். எல்லாத்துலேயுமே வாழ்க்கை துணைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா என்னதான் பிரச்சனைனா கூட ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில் ஒரு ஈர்ப்பு கண்டிப்பாக இருக்கும். இந்த ஈர்ப்பு இல்லாத ஜோடிகளை சேர்த்து வச்சு பிரச்சனை கொடுத்துரும் இந்த சுக்கிரன். அப்போ நமக்கு ஆசை, எனக்கு உங்களுக்கு ஒரு எண்ணங்கள் இருக்கலாம். அப்போ அதாவது இதுக்கு என்ன குறைச்சல், அதுக்கு என்ன குறைச்சல், அவளுக்கு என்ன குறைச்சல், இவனுக்கு என்ன குறைச்சல்னா மூணாவது மனுஷன் சொல்லக்கூடாது. எனக்கு யாரை பிடிக்குது அவங்களுக்கு தான் எனக்கு வந்து சந்தோஷம். அப்போ அவங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தா தான் சந்தோஷம் இல்லையா. இது என்ன பொருந்தாத ஜோடிகளை சில இடங்களில் சேர்த்து வச்சிடும். அப்போ சுக்கிரன் கேது உள்ளவர்கள் வந்து இன்னொரு பக்கம் அதுவும் பணத்தை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் இல்லையா. சிறு பணம்
குரு வந்து பெரிய நிதி, இது வந்து சிறு பணம், அன்றாடம் அப்பப்போ வந்துட்டு போயிட்டுருக்கு இல்லையா. அப்போ அந்த சுக்கிரனோட கேது சம்மந்தப்படும் போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இந்த சிறு பணங்கள்லும் சில நேரங்கள் நெருக்கடி வருது. சின்ன சின்ன சந்தோஷம் சாதாரணமாக இருக்கும், அவனுக்கு எவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் நல்லதாக கிடைக்கிது. நான் என்னை முழுமையாக தகுதிப்படுத்தா கூட ஒரு சாதாரண அன்றாட சராசரி மனுஷனுக்கு கூட எனக்கு சந்தோஷம் கிடைக்க மாட்டேன்னு தவிக்கிறாங்கல்ல. இது இந்த சுக்கிரன் கேது இருக்கிற இடங்களில் வர்ற பிரச்சனைகள் நிறையா இருக்குது. இது நம்ம நிறைய ஜாதகங்களை பார்க்குறோம், அனுபவங்களில் கண்டுபிடிச்சி சொல்கிறது தான். கேதுவோட சனி சேர்ந்தா எப்படி இருக்கும், இது ரொம்ப கொடுமையான இதில் இது ஒன்று. இதை நம்ம ஏற்கனவே பல இடங்களில் சொல்லியிருக்கோம். இப்போ இதை பற்றி நம்ம சொல்லும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பட்டில் முத்துக்காலை என்ன பண்ணுவார், ஒரு இடத்துல நின்று அந்த ஒரு மாதிரி ஒரு நாதஸ்வரம் மாதிரி சின்னதாக இருக்கும், அதை வாசிச்சுட்டே இருப்பார். மக்கள்லாம் வேடிக்கை பார்த்துருப்பாங்க. கீழே போய் வடிவேலு துண்டை வச்சு காசை வசூல் பண்ணிட்டு ஓடிடுவார்ல. இது மாதிரி நாம் ஏதாவது சொன்னோம்னா கீழே கமெண்ட்டில் வந்து இதுக்கு பரிகாரம் இதுன்னு சில பேர் துண்டை விரிப்பாங்க கீழே. அதுக்காக தான் சொல்கிறோம், மக்கள் இந்த கமெண்ட்டை பார்த்துட்டு ஏமாந்துடக்கூடாதுன்றதுனால சொல்கிறேன். இது ஒரு கொஞ்சம் மோசமான துன்பம் தான், விரக்தியை கொடுத்துருது நிறைய பேர்களுக்கு. விரக்தின்னா எப்படின்னா, கேதுங்கிறதே வந்து ஒரு வகையில் நமக்கு சாபம்னு ஏற்கனவே சொல்லிட்டோம். சனிங்கிறது ஏற்கனவே நம்ம சொல்லவே வேணாம், எதை தெரியுதோ இல்லையா, சனி எல்லாருக்கும் தெரியும். இந்த வந்துருச்சுடா ஏழரை அப்படிங்கிறோம்ல, அது மாதிரி அதை சொல்லுவாங்க. இது ரெண்டும் சேர்ந்தா என்ன பண்ணும், எரிகிற நெருப்பில் எண்ணெய் எடுத்து ஊற்றுற கதை தானே, வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சல் தானே. அப்படி வந்து ஒரு விரக்தி யோகத்தை கொடுக்கும், மனத்தில் அமைதி இல்லாமையை கொடுக்கும். ஏண்டா வாழ்கிறோங்கிற மாதிரி அப்பப்போ வந்து ஒரு மாதிரி அந்த ஒரு அதோட எக்ஸ்ட்ரீமுக்கு போகிறாங்கல்ல, அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் கொடுக்கும். இதையெல்லாம் மாற்றிக்கணும். இதுதான் வந்து இந்த ராகுவோட கேது சேராது. ஏன்னா ராகு எங்கே இருக்கோ அதுக்கு 7ஆம் இடத்துல தான் கேது இருக்குங்கிறதுனால. ஸோ இந்த மாதிரி தான் வந்து இந்த மற்ற கிரகங்களோட சேரும்போது கேதுவோட சேர்க்கை இருக்குது. பொதுவாகவே கேது எந்த கிரகத்தோட சேர்ந்தாலுமே அது நல்லது செய்யறது இல்லைங்கிறத நம்ம முடிவு பண்ணிக்கணும். அதனால் அதை அப்படி தான் பார்க்கணும். ஸோ அதனால் எல்லாருக்கும் அதுக்குன்னு எல்லாருக்கும் கேது எதோடையும் சேராமல் இருக்கும். அதுக்குன்னு சில பரிகாரங்கள் இருக்குது, சில கோயில்கள் இருக்குது. நம்ம வாழ்க்கையில் சில விஷயங்களில் மாற்றிக்கலாம். இப்போது அந்த பாதிப்புகள் வரும்போது அது சம்மந்தப்பட்ட சில விஷயங்களை பண்ணலாம். இப்போது நம்ம என்ன சொல்கிறோம், சுக்கிரன் அப்படிங்கிறத துணின்னு சொல்கிறோம் இல்லையா, கேதுங்கிறத ஊசின்னு எடுக்கிறோம் இல்லையா. அப்போ ஊசி, நூல், துணி சம்மந்தப்பட்ட டைலரிங் சம்மந்தப்படுறவங்களுக்கு அது மைனஸாக போயிடும் இல்லையா, அந்த பரிகாரம் ஆகிடுது இல்லை. இந்த மாதிரி ஒன்றுத்துக்கும் ஒரு பரிகாரம் இருக்குது. கோயிலுக்கு தான் போய் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த மாதிரி பண்ணும்போது சில பலன்களை கொடுக்கும். பட் இதை வந்து நம்ம ஓப்பனாக சொல்ல முடியாது இல்லையா, அதுக்காக இதை சொல்லிடுறோம். பொதுவாக கேதுங்கிறது வந்து நமக்கு வந்து எல்லா வகையிலுமே ஒரு துன்பத்தை கொடுக்கறது, அந்த துன்பத்தை அனுபவிச்சுக்கிறது தான் நல்லது. தெரியாத பிசாசை விட தெரிஞ்ச பேய் மேலேங்கிற மாதிரி ஒரு முடிவு பண்ணி முடிச்சுக்கிட்டோம்னா அடுத்த பயணங்களில் இடையூறு இல்லாமல் இருக்குங்கிறது தான் இதன் மூலமாக நம்ம சொல்ல வர்றது. சரிங்க சார், கேது வந்து மற்ற கிரகங்களோடு சேரும்போதோ பார்க்கும்போதோ என்ன மாதிரியான பலனை கொடுக்கும் அப்படின்னு மற்றவர்கள் எல்லாருமே எளிதாக புரிந்துக்கக்கூடிய வகையில் ரொம்ப அழகாக சொன்னீங்க சார். நன்றி. என்ன நேயர்களே, கேது திசை எப்படி இருக்கும், 12 ராசிகளில் நிற்கும் போது என்ன மாதிரியான பலனை தரும், அது இல்லாமல் கேது கூட மற்ற கிரகங்கள் சேரும்போது என்ன மாதிரியான பலனை கிடைக்கும் அப்படின்னு கேதுவை பற்றி முழுமையாக நம்ம வந்து இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிட்டோம். மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.